வணக்கம் சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சளி இருமலை குணப்படுத்தும் மருந்து குழம்பு பண்ண போகிறோம். இந்த குழம்பு 10 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நம்ம உடம்பில் நோயின்றி வாழலாம். வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அஜீரண கோளாறு, பசியின்மை எல்லாமே சரியாகும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணுங்கள். இப்போ டேஸ்டியான மருந்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதோடவே 1 ஸ்பூன் மிளகும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் ஓமம், இதோட ஒரு 4 கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதே பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் ஆக்கிக்கலாம். நான் தோல் நீக்கின சுக்கு எடுத்திருந்தேன். அது ட்ரை ரோஸ்ட் பண்ணது வீடியோவில் வரல, அதனால் இதையும் அதோடய சேர்த்து பவுடர் ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் பொரியட்டும். 10 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மசாலா தூள்லாம் 1 நிமிஷம் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளிக்கரைசலை இதில் ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளவு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பொடி சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு திக்காக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரலும் அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஓரப்பகுதியெலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். புளிக்குழம்புக்கு வெல்லம் கொஞ்சமாக சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக ஒரு 2 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இந்த மருந்து குழம்பு 10 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த குழம்புல மிளகு, சீரகம், சுக்கு, ஓமம், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளித்தொல்லை மட்டும் இல்லாமல் வயிறு சம்பந்தமான பிரச்சனையும் சரியாகும். இந்த ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.